ஓம் கஜானனம் உதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்வருண். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது திருவிளையாடல் புராணத்திலே 63வது படலமாக சமணர்களை கழுவேற்றிய படலம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே, மதுரையிலே, சிவன் சன்னதியிலே திருஞான சம்பந்தர் சிவனை பற்றி பல பாடல்களை பாடிக்கொண்டே நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கூன்பாண்டியனின் மனைவி மங்கையர்க்கரசி திருஞான சம்பந்தரை கோவிலிலே சந்திக்கிறார். சம்பந்தரே, அரசன் சமணர்களுக்குத்தான் அதிக வாய்ப்பு கொடுக்கிறார். சமண மதம் உயர்ந்தோங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. சைவ மதம் அழிந்துவிடும் போல் இருக்கிறது. நீங்கள் தான் சைவத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்கு ஒரு உபயத்தை தேடித்தாருங்கள் அப்படின்னு அரசியான மங்கையர்க்கரசி திருஞான சம்பந்தரை கேட்டுக்கிறார். அதற்கு திருஞான சம்பந்தர் சொல்கிறார், அரசியாரே, நீங்கள் கவலைப்படாமல் அரண்மனைக்கு போங்க, இதை நான் பார்த்துக்கிறேன். இறைவன்கிட்ட சொல்லி இறைவன் எல்லாத்தையும் பார்த்துப்பார். மதுரையில் அருள் பாவித்து கொண்டிருக்கும் சொக்கநாதர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். நான் அவர்கிட்ட போய் முறையிடுறேன் அப்படின்னு அரசியை அரண்மனைக்கு வழி அனுப்பி விட்டு நேராக கோயிலுக்கு போகிறான். கோயிலுக்கு போய் சிவனை நோக்கி, சொக்கநாதரை நோக்கி வழிபடுகிறான். அதாவது சமணர்களும் இருக்கட்டும், ஆனால் சைவ மதம் அழிந்து விடக்கூடாது, ஆக சைவ மதத்தை காப்பாற்ற வேண்டும் இறைவா அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கூன்பாண்டியனின் வெப்ப நோயை அவங்களால சரி செய்ய முடியலை. இந்த திருஞான சம்பந்தர் சரி பண்ணிட்டார். வலதுபுறம் இடதுபுறம் ரெண்டையும் சரி பண்ணி அவனை அந்த வெப்ப நோயிலிருந்து காப்பாற்றி மீண்டு கொண்டு வர்றார். இது சமணர்களுக்கு பிடிக்கவில்லை. திருஞான சம்பந்தர் அரசனிடம் நல்ல பெயர் வாங்கி விட்டானே, அவனை எப்படியாவது வம்புக்கு இழுக்கணும் அப்படின்ட்டு பழிவாங்க நினைத்து வாத போருக்கு அழைக்கிறார்கள். வாதம் என்றால் இவங்க ஒன்று சொல்கிறது, அவங்க ஒன்று சொல்லணும். இவங்க கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். அதுதான் வாதப்போர். இதை மன்னனிடம் சொல்ல மன்னனும் சரி, இது நடக்கட்டும். திருஞான சம்பந்தரோ சிவனேன்னு சிவனை பற்றி பாடிட்டு இருக்கார். ஆனால் சிவன் சும்மா விடுறாரா? சும்மா இருந்தாலும் பிரச்சனைகள் எப்படியெல்லாம் வருது பாருங்க. மன்னனும் இதற்கு ஒப்புக்கொள்கிறான் வாதப்போருக்கு. இதற்காக மதுரையின் வடபகுதியிலே ஒரு இடத்துல அக்னி குண்டம் வளர்க்கப்படுகிறது. அந்த அக்னி குண்டத்தில் வேத மந்திரங்கள் எல்லாம் முழங்க சமணர்கள் தங்கள் பாடல்களை ஓலைச்சுவடியிலே எழுதியிருக்கிறார்கள். பனை ஓலைச்சுவடியிலே அந்த ஓலைச்சுவடியை முழுவதும் தீயில் போட்டுறாங்க, அக்னியில். திருஞான சம்பந்தரிடம் நீயும் உனது ஓலைச்சுவடிகளை தீயில் போடு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. சமணர்கள் சொல்கிறார்கள். திருஞான சம்பந்தரும் தனது ஓலைச்சுவடியை, அதாவது போக மார்த்தாண்டம் பூன்முளையாம் அப்படிங்கிற திருநள்ளாற்று பதிகத்தை அக்னி குண்டத்தில் போட்டார். என்ன ஆச்சரியம் பாருங்க, சமணர்கள் போட்ட ஓலைச்சுவடிகள் எல்லாம் எரிந்து சாம்பல் ஆகி விடுகிறது. திருஞான சம்பந்தர் போட்ட ஓலைச்சுவடி, அதாவது போக மார்த்தாண்டம் பூன்முளையால் அப்படிங்கிற பதிகத்தை எழுதி போடுறார். அந்த பதிகம் மட்டும் எரியாமல் புது பொலிவுடன் அக்னிக்கு மேலே வந்து அப்படியே நிற்கிது. இதை அவர் எடுத்து கையில் வச்சுக்கிறார். இதையெல்லாம் பார்த்த சமணர்களுக்கு கோபம் அதிகமாகி கொண்டே போகிறது. என்னடா இது, நாம் எது செஞ்சாலும் அதற்கு
மறுவினையாக திருஞான சம்பந்தர் ஏதேனும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவர் எப்படி மட்டம் தட்டுறது? இப்படியே போய்கிட்டு இருந்தால் நாம் சமணர்கள் கீழே போய் விடுவோம், சைவர்கள் மேலே வந்து விடுவார்கள் அப்படின்ட்டு அடுத்ததாக ஒரு திட்டம் தீட்டிக்கிறார்கள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சமாதானமே ஆகலைங்க. அவங்க புனல்வாதத்திற்கு அழைக்கிறார்கள். அப்போ தான் மண்ணை குறிக்கிறான். அப்பா நீங்கள் முதல்ல இதெல்லாம் சொன்னீங்க, செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? புனல்வாதத்திற்கு அழைக்கிறீர்கள். இதுவெல்லாம் நியாயமாக தெரியவில்லை. ஏதோ நான் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்கள் மதத்தை கொஞ்சம் தூக்கி விடுறேன். அடுத்து சைவ மதத்தையும் நான் பார்க்கணும். ரெண்டும் எனக்கு இரு கண்கள் போல. ஆகையால் நான் எந்த மதத்திற்கும் எதிரியாக இல்லை, இடையூறாகவும் இருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் செய்வதெல்லாம் திருஞான சம்பந்தர் அவர் பாட்டுக்கு தான் இருக்கார். அவரை நீங்கள் வம்புக்கு இழுக்கிறீங்க. போட்டி நடக்கட்டும், அதாவது புனல்வாதம் அப்படிங்கிற போட்டி நடக்கட்டும். ஆனால் போட்டியில் தோக்குறவங்க நீங்களாக போய் கழுவேறி உயிரை மாற்றிக்கணும். இதற்கு மேல் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. ரொம்ப திருஞான சம்பந்தருக்கு நீங்கள் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற நிபந்தனையை விதிக்கிறான். கழுமரத்தில் நீங்களாக போய் ஏறிக்கிறணும். தோத்துட்டீங்கன்னா அவர் தோத்துட்டா அவர் போய் கழுமரத்தில் ஏறிடுவார் அப்படிங்கிறார். இதற்கு இரு தரப்பும் ஒப்புக்கொள்கிறார்கள். வைகை ஆற்றிலே சமணர்கள் தாங்கள் எழுதிய பண ஓலையை விடுகிறார்கள். அவைகள் அனைத்தும் நீர் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுது. திருஞான சம்பந்தர் பார்க்கிறார். வாழ்க அந்தனர் வாழ்க ஆவினன் அப்படிங்கிற ஒரு பதிகத்தை பனை ஓலைச்சுவடியிலே எழுதி ஆற்றுல விடுறார். அது மிதந்துக்கிட்டே போகுது. அந்த பதிகங்கள், ஓலைச்சுவடிகள் ஆற்று நீரை எதிர்பக்கமாக கிழித்து கொண்டு எதிர் திசையில் தண்ணீரை பிளந்து கொண்டு சற்று தூரத்தில் போய் மறைஞ்சிருது. கொஞ்சம் தூரம் போகுது, அப்படியே மறைஞ்சிருது. இதை பார்த்த மன்னன் திருஞான சம்பந்தர் சமணர்களிடம், நீங்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டால் உங்களை விட்டுறேன், திருஞான சம்பந்தர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவருக்கு நிறைய நீங்கள் துரோகத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க, இல்லை என்றால் கழுவேறி விடுங்கள் அப்படிங்கிறாரு. இங்கே சமணர்களும் இனிமே ஒன்றும் பாய்ச்சா ஒன்றும் பலிக்காது போல இருக்கு. திருஞான சம்பந்தர் நாம் எதை செஞ்சாலும் முறியடிச்சுக்கிட்டே வர்றார். அவருக்கு தான் இறைவனின் முழு ஆதரவும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சமணர்கள் அனைவரும் தாமாகவே முன்வந்து கழுமரத்தில் ஏறி தங்களது உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். இங்கே போய் பண ஓலை போய் மறைஞ்சிச்சு பார்த்தீங்களா? ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போய் ஆற்றுல இந்த திருநாவுக்கரசர், அதாவது அந்த வாழ்க அந்தனர் வாழ்க ஆவினன் அப்படிங்கிற பதிகத்தை எழுதி விடுறார். கொஞ்சம் தூரம் போய் மறைஞ்சிருது. அந்த மறைஞ்ச இடத்துல ஒரு வில்வ மரம் இருக்குங்க. அந்த வில்வ மரத்துக்கு கீழே சுயம்பாக ஒரு லிங்கம் தோன்றுகிறது. மக்கள் அனைவரும் அந்த லிங்கத்தை வழிபட்டு வருகிறார்கள். திருஞான சம்பந்தரும் வன்னியமும் மத்தமும் அப்படிங்கிற பதிகத்தை பாடி இறைவனை மனம் குளிரச் செய்கிறார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இறைவன் ஒரு வயதான முதியவராக வந்து பனை ஓலைகளை பூராம் திருநாவுக்கரசரும் கொடுக்கிறார். ஒரு இடத்துல போய் மறைஞ்சு பார்த்தீங்களா? தண்ணியை கிழிச்சிக்கிட்டு எதிர்நோக்கி போகுது. குறிப்பிட்ட தூரம் போனவொன்னு அந்த பனை ஓலைகள் மறைந்து விடுகின்றன. அந்த பனை ஓலைகளை எல்லாம் தேடி எடுத்து இறைவன் முதியவராக வந்து திருஞான சம்பந்தரிடம் கொடுக்கிறார். அவர் அதை வாங்கிக்கிட்டு திரும்ப கோயிலுக்கு போய் பதிகங்களை இறைவன் முன்னால் பாடி நல்ல பெயரும் புகழும் செல்வாக்குடன் இருக்கிறார். இதையெல்லாம் பார்த்த கூன்பாண்டியன் என்ற சுந்தரபாண்டியன் அந்த இடத்துல ஒரு அழகான சிவன் கோவிலை கட்டுறாங்க. அந்த கோவில் தான் இப்போ மதுரைக்கு மேற்கே திருவேடகம் அப்படிங்கிற சிவன் கோவிலாக இருக்குது. அங்கே சிவன் திருவேடகநாதராக அருள்பாவித்து கொண்டிருக்கிறார். சமணர்களை கழிவில் ஏற்றியதால்
திருவிளையாடல் புராணத்திலே 63வது படலமாக சமணர்களை கழுவேற்றிய படலமாக நாம் தெரிந்து கொண்டோம். இது 63வது படலம். மொத்தம் 64 படலம். அடுத்த படலம் வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 63வது படலம் சமணர்களை கழுவேற்றிய படலம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலைன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.